வணக்கம் மக்களே, இது ப்ரோமோ உலகம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு புதுசாக க்ரீம் ஸ்டோரியோட ஒரு புது அவுட்லெட் வந்து திறந்துருக்காங்கல்ல, அதுக்கு தான் வந்து சிவாங்கி இன்னைக்கு போயிருக்காங்க. ரீசெண்டாக சிவாங்கி வந்து முகப்பேரில் திறந்ததுக்கும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்டா ஸ்டோரியில் சிவாங்கி வந்து ஒரு சாப்பாடை வந்து சாப்பிட்டு பார்த்து அது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க மக்களே. நெக்ஸ்ட்டு சிவாங்கி அதோட ரிவ்யூ தான் வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, சிவாங்கி இன்னைக்கு அவங்களோட மொத்த ஃபேமிலி கூட ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்திருக்காங்களா, அது நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு சிவாங்கியை வந்து விஜய் டிவிக்குள்ளே கொண்டு வந்த ரூஃபா மேம் வந்து சிவாங்கி, ரக்ஷிதா சுரேஷ் இவங்க 2 பேருமே இப்போ வந்து கலாட்டாலேருந்து புதுசாக அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்கல்ல, அதுக்காக அவங்களுக்காக விஷ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நாள் இந்த பொண்ணு சிவாங்கி என்கிட்ட சொன்னால், நீங்கள் வந்து நான் நல்லா பாடுறேன்னு நீங்களே சொல்லுவீங்க பாருங்க அப்படிலாம் சொன்னாங்களாம். அதே மாதிரி இப்போ நடந்துருச்சு. ஒரே ஸ்டேஜில் நீங்கள் 2 பேருமே அவார்ட் வாங்குறத பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக ப்ரௌடாக இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. சும்மா மைக்ரோ டப் ஸ்மாஷிங் அப்படின்னு சொல்லி அஸ்வின் குமார் வந்து இன்ஸ்டாவில் புதுசாக ஒரு ரீல் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 2024 இப்படி தான் எனக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி மோனிஷா இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க.